Hello everyone, this is Anita Shakti. தீதும் நன்றும் பிற தரவாரா, நன்மையும் தீமையும் நம்மக்கிட்ட இருந்து தான் பொறுக்குது. இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 16. இந்தா முதல்ல இந்த ட்ரிங்க்கு குடி. ம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காருங்க, பொண்ணுங்கெல்லாம் சரக்கு அடிக்கவே கூடாதுன்னு. அதெல்லாம் மிகப்பெரிய பாவமா. நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா அவருக்கு கோபம் வரும். ம் சரி, அப்போ நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அது ஒரே கப்பாக அடித்து முடிச்சிருவாங்க. ஹே மகளே, இவ கூட இங்கே என்ன செஞ்சிட்ருக்க? நீங்கள் 2 பேரும் நான் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் இந்த மாதிரி ஆள் கூடலாம் நீ செட்டு சேர்ற? இல்லைப்பா, அது வந்து நான் என்ன உனக்கு வேலை கொடுத்தேன்? பீட்சா கிட்ட பேச சொல்லி தானே. ஏன் பீட்சா கிட்ட பேசுனா நீ போய் பேசு, அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? அவளுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுற? ஐயோ, என் அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். இவ ஒருத்தி, நீ இரு, நான் பேசிக்கிறேன். ஜோ குறுந்தாடி, இது நீ பெத்த புள்ள தானே, அப்புறம் எதுக்கு நீ இதுக்கு இவ்வளோ ரூலை போட்டு வளர்த்து வச்சுருக்க? பீட்சாக்கு சமைச்சு போடணுன்னா நீ போய் சமைச்சு போடு, அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நீ போய் படுத்தியா? இந்த பொண்ணையா படுத்தி எடுக்கிற? நீ நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு, ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்பான்றத மறந்துடாத. ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு பீட்சாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னா அப்போ அந்த தனியாக தான் இருக்கான், போய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்து. நீ ஷிட், நான் உங்ககிட்ட பேசவே விரும்பலை, அகராதி பிடிச்ச கழுத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்ன நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா சொல்கிற பேச்சு தான் கேட்பியா? ஏன் உனக்குன்னு எந்த ஆசைகளும் இல்லையா? எந்த கனவுகளும் இல்லையா? எனக்கு எங்கள் அப்பா தாங்க எல்லாமே. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். இன்னைக்கு சொல்கிறதா தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த பக்கம் இருக்கிறது ஆண், இந்த பக்கம் இருக்கிறது பெண். 2 பேருக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஆம்பளையை பெத்தெடுக்கிறதே ஒரு பொண்ணு தான். ஸோ ஒரு ஆம்பளை பொண்ணை இதை செய்யக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனும் போடக்கூடாது. நாம் அவங்கள பெத்தெடுக்கலன்னா அவங்க இந்த பூமிக்கே வர முடியாது. அதனால அவங்க அதை மறந்து போயிருக்கலாம், நம்ம அதை மறந்து போகக்கூடாது. அதுக்காக ஒன்று உங்கள் அப்பா இதை செய்யாது அப்படின்னு சொன்னால் உன் மூளைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்யணும். இப்போ சொல்லு, நீ பீட்சாவை விரும்புறியா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு பீட்சா வேண்டாம். அப்புறம் என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் சால்வ். நீ இதை போய் உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக சொல்லு. நம்மளும் ஒரு ஸ்ட்ராங் விமன், நம்ம ஓன் டிசிஷன் எடுக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் சொல்கிறதா இது எப்பயும் லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் அப்பா சொல்கிறதுக்காக நீ இன்னைக்கு இந்த கல்யாணத்தை சம்மதிச்சா நாளைக்கு நீ இங்கே என்ன பிடுங்க போகிற? அது மட்டும் இல்லாமல் உன்னோட பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்து கொடுப்பியா? நீ ஒரு அம்மாவை இருந்தா? நிச்சயமாக முடியாது என்னால். அதை மட்டும் அப்புறம் என்ன, நீ எல்லாத்தையும் மறந்துடு. முதல்ல இந்த சரக்கடி, அப்போதான் தெளிவு பிறக்கும். இந்தா குடி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்படின்னு சொல்கிறீங்க, சரி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அதை கடகடன்னு குடிச்சிருவா. சரி சொல்லாமலே குடிச்சிட்டா, பரவாயில்ல. ஐயோ, நீ ஃபஸ்ட்டு குடிகாரி, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இப்போ பாரு நான் எப்படி ஒரு பாட்டிலே முடிக்கிறேன்னு. நீ உனக்கு அந்த ட்ரிங்க் போதும், நான் இதை முடிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த கூஜாவோடு எடுத்து தன்னோட வாயில் கவுத்திப்பாங்க. அதை பார்க்கும் போது இவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க, என் கண்ணை திறந்துட்டாங்க. ஏய் பீட்சா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. யாரை கேட்டு இவங்க இப்படிலாம் செஞ்சாங்க? பீட்சா, இவங்க வெறும் கான்கு பையன் தான். இவங்க எப்படி போய் என்னோட பொண்ணுக்கு டீச் பண்ணலாம்? இவங்க ஏதோ பேசி என் பொண்ணு மனசை கலைச்சி வச்சுருக்காங்க. பொண்ணோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா தெரியும். இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருந்தாதான், அதான் நான் இப்படி பண்ணேன். ஏன் தப்பு என்ன இருக்குது? நீங்கள் ஏன் முன்னாடி மெய் மெய் நீங்கள் இப்படி பேசக்கூடாது, தப்பு இதெல்லாம். இது என்ன இந்த மெய்ன்ற வார்த்தை கேட்டதும் நம்மளோட ஹீரோவுக்கு லாஸ்ட் நைட்டில் அந்த கொலைகார சாகிறதுக்கு முன்னாடி யார் ஒன்று அமிச்சா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கடைசியாக மெய் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி பொத்துன்னு விழுந்துருவான். உடனே இது மெய் ஃபேமிலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை ஜெயிலில் வச்சுருவாங்க. ஹீரோயினி மட்டும் இல்லை, ஃபேமிலி மொத்தமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும். உடனே சிஸ்டர் டென்ஷன் ஆயிடுவா. இவளால் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இப்போ புது பிரச்சனை, இதில் இந்த சோறு தான் கேடு. இப்போ என்னடி பண்ணி வச்ச? எதுக்கடி மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க?
என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பண்ணி தொலைச்ச? சொல்லி தொலை. வாய் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? உன்னால எப்ப பார்த்தாலும் எங்க லைஃப்ல பிரச்சனை தான். ஷோ! இவ வேற நொய்யி நொய்யின்னு இருக்கிறாளே! நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன்றது எனக்கே எதுக்குன்னு தெரியல. யார் வர அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த உடனே நம்மளோட டேங் வருவாரு. "ஹா! வந்துட்டியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பீட்சா ஏதாவது சொன்னாரா? எங்களை எதுக்கு ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காரு? அவரு ஏதாவது சொன்னாரா? இப்போ உன் கூட வந்திருக்காரா? அது சரி, நான் இந்த வாட்டி அவருக்கு பாய்சன் வைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது என்னோட ஹோல் ஃபேமிலியும் எதுக்காக அவர் ஜெயில்ல போட்டாரு? என்ன காரணம்? ஏதாவது சொல்லு. ஏன் அப்படியே நிக்கிற? அது நீ என் கூட வா. ஆ? என் கூட முதல்ல வான்னு சொன்னேன். எங்க கூட்டிட்டு போற? ஹே! நில்லு. எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ. என்ன இந்த லெட்டர் பார்த்தியா? உங்க அப்பா தான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுக்காக தான் நான் உங்கள ஜெயில்ல போட்டேன். எங்க அப்பா தான் பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க? அவரு ஏன் உங்கள கொல்லணும்னு நினைக்க போறாரு? அது மட்டும் இல்லாம என்ன நீங்க ராயல் செஃப்பா இங்க நியமிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள கொல்ற அளவுக்கு அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது? இன்னும் சொல்லப்போனா உங்கள கொல்ற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம அவரு நாள் ஃபுல்லா சமைக்கிறதுலயே கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு எங்க உங்கள கொல்லணும்னாலாம் என்ன போக போகுது? அவரு தான் உண்மையிலுமே இத பண்ணியிருப்பாருன்னு நீங்க கன்ஃபார்மே பண்றீங்களா? நானும் இத நம்பல. ஆனா ஆதாரம் கிடைச்சிருக்கும்போது எனக்கு வேற வழி தெரியல. ஆதாரம் சரி, நீங்க நினைக்கிறீங்கல்ல எங்க அப்பா தான் பண்ணியிருப்பாருன்னு. சரி அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அப்பா உங்கள கொல்லணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அவரோட சொந்த பொண்ணான என்னை ஏன் கொலைகாரனை விட்டு கொல்ல வச்சிருக்கணும்? அப்படின்னா எங்க அப்பா அது பண்ணலன்னு தானே அர்த்தம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அந்த கொலையாளி லாஸ்ட் சாகும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? மெய் மெய். அந்த வெஸ்ட் சீல இருந்து வந்தாலும் உன்னை பார்த்து என்ன சொன்னா? உன் பேர் மெங். ஆனா அவன் மெய்ன்னு சொன்னான் இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மெய். இதனால தான் நான் உங்களை ஜெயில்ல போட்டேன். அதுவும் இல்லாம உங்க அப்பா தான் பண்ணாருன்னு நான் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. டவுட்லே தான் இருக்கு. எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். எங்க அப்பா எப்படி இதுல இன்வால்வ் ஆயிருப்பாரு? பீட்சாவை கொல்ற அளவுக்கு அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டம் பேசும். ஏ அறிவு கட்டவளே, உன்னை யார் இந்த கேஸ்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆக சொல்றது? இதெல்லாம் ஒரு மாயே. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செய். தேவையில்லாதெல்லாம் செய்யாத. ஆ அவர் என்னோட ஆளு. அவருக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. அப்ப நான் இதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி செய்வேன். அதுவும் இல்லாம அவர் கூட டேட்டிங் வேற பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பேசி என் மனசை கெடுக்காத. அவரோட எனிமி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எனக்கும் எனிமி தான். இது கேம்ன்றதை மறந்து நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சுட்டேன். தேவையில்லாம என் மனசை கெடுத்தா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். பார்த்துக்க நீ. டென்ஷன் ஆயிடுவியா? நான் உனக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன் பைத்தியக்காரி. அதை முடிக்க சொல்லியிருக்கேன். இந்த விஷயம்லாம் உன்னோடது கிடையாது. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. நான் செய்வேன். நீ என்ன செய்வ? இதெல்லாம் உனக்கு லவ் பண்ணியிருந்தா தான் அருமை தெரியும். சும்மா இருக்கிற உன்கிட்ட போய் லவ் பற்றி பேசினா எப்படி? சரி, உங்ககிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. முதல்ல இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது யார் செஞ்சிருப்பா? இதனால யாருக்கு என்ன பயன்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வருவாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயினி ஒளிஞ்சுப்பாங்க. யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. சீக்கிரம் வாயா. கொடுங்க மேடம். இந்தா, இது எங்கள் அப்பாவோட பெயிண்டிங். இதை வாங்கிக்கிட்டு எனக்கு சீக்கிரம் காசு கொடு. எனக்கு $100 கொடு. ஆ, அப்பாவோட பெயிண்டிங்கை இந்த மாடு தான் விற்று காசாக்குதா? இதுதான் கொலகாரன் கையில் கிடச்சிருக்கு. $100 ஓவர் மேடம். வேணும்னா $2 கொடுக்கலாம். இவ்வளோ கம்மியா? வேணும்னா வச்சுக்கோங்க. சரி சரி, ஓவரா பேசாத. முதல்ல காசு எடு. சொன்னேன். மெங் யார்? ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம்? கலாம் காரணம் நீதானா? நீ என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஆ, ஐயோ, என் தங்கச்சி குடிச்சதான் பார்த்துருச்சு. யோ, என்னையா நிற்கிற? முதல்ல அந்த பெயிண்டிங்கை கொடு. நீ முதல்ல ஓடு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கிஸ் ஸ்மைல்.